இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒரு அழகான இடத்த காமிக்கிறாங்க. அது வேற ஒரு வேர்ல்டு. அப்போ அங்கே ஒரு மாஸ்டர் வந்து அங்கே நம்ம ஹீரோயின் ஷீகாவை பார்த்து, எப்போ பார்த்தாலும் இப்படி தூங்கிக்கிட்டே இருப்பியா, உனக்குலாம் அறிவில்லையான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்டாரு. அங்கே பீஸ்டெல்லாம் வந்துருச்சு. நீ போய் அவங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுன்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா பிக்ஸா இருக்குது. நம்ம ஹீரோயின் இந்த மாஸ்டர் வந்து எனக்கு இதை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண வச்சுட்ருக்காரு, இதுக்கு சாப்பாடு போட, இதை க்ளீன் பண்ணன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு புயல் வர மாதிரி இருக்குது. அப்போ அவங்க மாஸ்டர், நீ தான் இன்றைக்கி வந்துட்டு உன்னோட சக்தியெல்லாம் காமிச்சு எல்லாத்தையுமே எதிர்க்கணும்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள், இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராக்டிஸுமே கொடுத்ததே கிடையாது, ஆனால் நான் வந்துட்டு அந்த பிக்குக்கு வந்துட்டு சாப்பாடு போடுறது க்ளீன் பண்ணுற வேலைக்கு தானே என்னை யூஸ் பண்ணீங்க அப்படின்றத சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு இப்போ வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. அங்கே வந்துட்டு பயங்கரமாக மின்னல்லாம் விட்டிட்டுருக்கு. மாஸ்டர் இப்போ என்ன பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ஆள் பார்த்தா பயந்து போய் கீழே போயிட்டு, நீ வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும், இப்போ நான் வந்துட்டு உனக்கு இங்கேருந்தே சேர் அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஓடி போயிடுறாரு. ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்துட்டு அப்படியே மின்னல் மேலப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் இந்த மாடல் வேர்ல்டுக்கு அவள் பாட்டு வந்துடுறா. கையில் ஒரு மேகசின் வந்து படிச்சுட்டே போயிட்டுருக்கா. அங்கே ஒரு கார் வந்து கிட் பண்ணதில்ல, அந்த மேகசின்குள்ளே அவள் உள்ளே போயிடுறா. அப்போ அங்கே கூசுன்ற ஒரு பொண்ணு போட்டு நம்ம ஹீரோயின் அடிச்சுட்டு, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே லின்ஹவுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு, என்ன தைரியம் தான் நீ அவன் மேலே கையோப்பன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடித்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாயிட்டு அவனை பார்த்துட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் அவளுக்கு புரியுது, நம்ம அப்படின்னா வந்து இந்த கேரக்டருக்குள்ளே வந்துட்டோமான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த கூ ஃபேமிலியோட அடாப்டட் டாட்டர் தான் நம்ம ஹீரோயின். அப்போ அவங்களோட பொண்ணு வந்து கிடைச்சதுமே நம்ம ஹீரோயினை ரொம்ப சீப்பாக அவங்க வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லிங்க்குமே நம்ம ஹீரோயின் கூட தான் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க உண்மையான பொண்ணு கிடைச்சதுமே அந்த என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் பண்ணிவிட்டு அங்கே அவங்க கூட வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க போல். ஸோ நம்ம ஹீரோயின் எப்பயுமே அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சேடாகவே இருந்துச்சுப்பா. இப்போ அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது, நான் வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை போய் ஒரு கிக் விட்டதுமே அங்கே அவள் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போய் விழுந்துடுறா. அவள் ரொம்ப கோவப்பட்டு கத்திடுச்சிக்கா. அப்போ அந்த லீன், என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணிட்டுருப்பேன்னு சொன்னதும், உனக்கு தைரியம் தான் நீ போய் காப்பாற்றேன்னு சொன்னதும், அவள் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு எத்தி அவனையுமே உள்ளே தள்ளி விட்டுறா. அவனுக்கு பார்த்தா பயமாக இருந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின், உங்களுக்குலாம் வந்துட்டு கரெக்டான பனிஷ்மெண்ட் இதுதான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, ஒன்ன மாதிரி ஒரு லேடி கூட போய் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை நினச்சி எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொன்னதும், உனக்கு அசிங்கமாக இருக்கா, எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது, நல்ல வேலை ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட நான் தப்பிச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த குசுவோட அம்மாங்க வந்துட்டு, என்ன தைரியம் தான் நீ இப்படி என் பொண்ணுக்கு வந்து பண்ணியிருப்ப, உன்னை வந்து நாங்கள் வீட்டில் வளர்த்ததுக்கு நீ இப்படி தான் பண்ணுவியான்னு அந்த லேடி பேசும்போது அங்கே ஒரு ஏற்றி தள்ளி விட்டுட்டு, உங்களுக்குலாம் இதான் தண்டனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து டாட்டா காமிச்சிட்டே போயிடுறா. ஐயோ கடவுளே, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், இப்போ என்கிட்ட காசு இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு இன்னொரு விஷயமே ஞாபகம் வருது. அவளுக்கு வந்துட்டு தாத்தா அங்கிள் எல்லாருமே இருக்காங்க போல. கூ ஃபேமிலி இவ ரொம்ப மோசமானவன்ற மாதிரி அவங்க முன்னாடி காமிச்ச வாசி அவங்களுக்குமே இவ்வளோ பிடிக்காது. இப்போ நான் வந்துட்டு தாத்தாட்ட கால் பண்ணி நான் பேசி வந்து எப்படியாச்சும் சரி பண்ணி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு, நான் தான் உங்களோட பேத்தி, உங்கள் குடும்பம் வந்து நான் தான்ன்றது நல்லாவே எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு தாத்தான்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது அவர் பார்த்தா கோவப்பட்டுட்டு தேவையில்லாமல் பேசாத அப்படின்ற சொல்லிட்டு கட் பண்ணதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ பார்த்தா அங்கே அவங்களோட அங்கிள் வராரு. இதான் நம்மளோட ஹீரோவுமே, இவனோட நேம் வந்து லீ. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் தான் உன்னோட அங்கிள், நான் வந்துட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ தாத்தா வந்து பிஸியாக இருக்காரு, நீ வா என் கூட அப்படின்ற சொல்லிட்டு அவன் போகிறான். அங்கே போன உடனே அங்கே வீடை பார்த்தா பெங்களா மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பூனைக்குட்டியை பார்த்ததும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து பேசிகிட்ருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பூனைக்குட்டி வந்து பேசுகிற பாசையுமே நல்லா புரியும் போல், அனிமல்ஸ் எல்லாமே தான். அப்போ உன்னோட அங்கிள் வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துட்டு எனக்கு தாங்கவே முடியல, அதை பண்ணுற வேலையெல்லாம் நிப்பாட்ட சொல்லுன்னு சொன்னதும், இப்போ என்ன நீ பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே அந்த பூனைக்குட்டி சொல்லுது, நீங்கள் பண்ணுற சில வேலை, நீங்கள் சாப்பிட்ற விஷயங்கள்லாம் அதுக்கு பிடிக்கலையா, ஸோ நீங்கள் வந்துட்டு இதை மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னதும், ஏன்னா பூனைக்குட்டி பேசுகிறத கூட நீ வந்துட்டு புரிஞ்சுக்குவியான்னு கேட்டதும், ஆமாம் மனசில் நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோ மனசுலேவும் அப்படின்னா இவளுக்கு மைண்டு வந்து உண்மையிலே இல்லாத இருக்கு போல் அப்படின்ற சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த கேட் இன்னொரு விஷயமே சொல்லிச்சு, உங்களோட முக்கியமான ஃபைல்ஸை வந்துட்டு இங்கே யாரோ தேடிட்டு இருந்தாங்களா, ஃபைல்ஸ் எடுக்க வந்தவருக்கு ஒரு மோல்மை இருந்துச்சான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஷாக் ஆயிட்டுருக்கு. சரி ஓகே, நீ வந்துட்டு ரெடி ஆயிரு, நம்ம தாத்தாவை பார்க்க போகணும்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட்மே கால் பண்ணி ஹீரோயின் சொன்ன அதே விஷயத்தை பற்றி அங்கே வந்து பேசினதுமே அங்கே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, சரி ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு சாயங்காலம் போல் நம்ம ஹீரோயின் அவங்க வந்து தாத்தாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா நான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நீ வா உள்ளன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே தாத்தா கோவப்பட்டுட்டு, நீ
ஆஃபீஸில் தானே இருக்கணும், எதுக்காக நீ இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அப்படின்றத சொன்னதுமே கு ஃபேமிலியில் வந்துட்டு எல்லாமே வந்து விசாரிச்சுட்டேன். அவங்க வந்து இந்த பொண்ணை ரொம்ப பாடாக தான் படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வேணான்னு சொன்னீங்கன்னா அவள் எங்கே போவா, இவள் மென்டலாகவுமே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கா, நம்ம தான் கேர் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. இவளை என்னால் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, நீ கூட்டிகிட்டு கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நீ போய் தாத்தாட்ட பேசுன்னு சொல்லிட்டு அவளை அனுப்புகிறான். பார்த்தா அவள் ஸ்லிப்பாக அங்கே போய் விழுந்ததுமே அங்கே ரொம்பவே தாத்தாக்கு இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருது. என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கடவுளே நான் என்னென்ன ஐடியா பண்ணி வந்தேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்குமே அங்கே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு, தாத்தா நான் பாடி எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு காமிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறா. தாத்தா இந்த வீட்டிலலாம் நீ இருக்கக்கூடாது, உனக்கு என்ன தேவையோ நான் எல்லாமே கொடுக்குறேன், இன்னொரு வீடுமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன், உனக்கு வந்து 1 மில்லியன் பாக்கெட் மணியாவுமே மந்த் கொடுத்துட்றேன், பட் நீ வந்துட்டு நீயா தான் உன்னை கேர் பண்ணிக்கிறோம், இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற சொன்னதுமே உடனே அவன் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு, தாத்தா நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, எனக்கு யாருமே கிடையாது, நான் எங்கே போவேன், நீங்கள் இல்லைன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் தாத்தான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுதுட்டு அங்கே சாங்லாம் பாடினதுமே தாத்தாக்கு அவ்வளோதான் கடுப்பாய் போயிருது. தயவு செஞ்சு நீ உன் வாயை மூடு, உன் பாட்டு ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஓகே நான் ஒத்துக்கிறேன், நீ வந்துட்டு பேசாமல் இங்கே இரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதுமே இதுக்கெல்லாம் காரணம் நீ தானேன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. இப்போ ஹீரோயின் தாத்தா எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாமான்னு சொன்னதுமே சரி வான்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட கூட்டிகிட்டு போனால் நம்ம ஹீரோயின் சாப்பாடை வெளுத்து கட்டிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவர் என்ன இப்போ வரைக்கும் சாப்பாடை பார்த்ததே இல்லையா, இவ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ கு ஃபேமிலியுமே வருவாங்கல்ல, நான் ஃபஸ்ட்டு இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்போ அங்கே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்ன இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்குள்ளே வந்திருக்க நீ, எங்கே என்ன கிளீனிங் வேலைக்கு எதுவும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உங்களை மாதிரி அழுக்கு பிடிச்சவங்களாம் இங்கே வரணும்னு என்ன இருக்குது, கார்பேஜில் தான் நீங்களா இருக்க வேண்டியவங்கன்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டு வார்த்தைகளை பார்த்து பேசு, நாங்கள் வந்துட்டு உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தோன்னா நீ வந்துட்டு நாய் மாதிரி எங்களை பார்த்து குறைப்பியான்னு சொன்னதும் ஆமாம்மா நீங்கள் வளர்த்த லட்சணம் எனக்கு தெரியுமேன்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு கோவமாயிட்டு அவளை பிடிச்சவங்க திட்டாரு. நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க, தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே சண்டை போடும்போது அந்த பர்சன் அடிக்க வந்தா அங்கே வந்துட்டு வெயிட்டர் அந்த டயத்தில் கரெக்டாக பொருள் எடுத்துகிட்டு காலில் போய் இடித்து அந்த ஆள் கீழே விழுந்துடுறாரு. அந்த கூசு எங்களை வந்து இப்படிலாம் அசிங்கப்படுத்துவியா, உன்னை வளர்த்தது தான் நாங்கள் பண்ண தப்புன்னு சொல்லும்போது அவங்க அம்மா போய் அடிக்க போனதுமே அங்கே மேனேஜர் வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு லேடியெல்லாம் எதுக்காக நீங்கள் ஒர்க்குக்கு வச்சுட்ருக்கீங்க, இவன் எவ்வளோ தூரத்துக்கு எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினதுமே அப்போ அவங்க வார்த்தைகளை பார்த்து பேசுங்க அப்படின்ற சொல்லிட்டு மேடம் வந்து சாரின்னு சொல்கிறாங்க ட்ரபுளுக்காக. நம்ம ஹீரோயின் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, ஆனால் இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு சொன்னதும் நீ யார் அதை சொல்கிறதுக்கு, நாங்கள் இங்கே விஐபி வந்து அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக வந்து இங்கேருந்து போயிருங்க, இல்லை உங்கள் லைஃபே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்றத சொன்னதும் நாங்கள் யார் தெரியுமான்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன, நீங்கள் மரியாதையை இங்கேருந்து போகிறீங்களா இல்லை செக்யூரிட்டி கார்டை கூப்பிடவான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதுமே அப்போ நீ கண்டிப்பாக இப்போ பேசுனதுக்கு எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வரும்னு சொன்னதும் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே பார்த்தா தான் அந்த மாதிரி வந்துட்டு நிலைமை வரும், மரியாதை இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆர்டர் கொடுத்துட்டு போனதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவங்க காரில் போயிட்டு இவ எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லானா, அவள் ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காளா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டதுமே கூசு அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அங்கே ட்ரிப்புக்காக எல்லாருமே அங்கே ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்து இருங்க அப்படின்ற சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினை தான் அங்கே கிண்டல் பண்ணிட்டு இவன் இன்னைக்கு வந்துட்டு வசமாக மாட்டப்போறான்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயினும் கோவப்பட்டு அங்கே திட்டினதும் நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு பேசினதுமே அந்த கூசு வந்துட்டு ரொம்ப நல்லவன் நடிச்சுட்டு என்னோட சிஸ்டர் பாவம்னு சொன்னதுமே உன்னோடதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு வந்து கோவப்பட்டுட்டு பயங்கரமாக சண்டைக்கு வந்துட்டு இருக்கான். அந்த லின்னுமே கோவமாயிட்டு எங்கள் கிட்டக்க வந்ததும் ஹீரோயின் உன் சவுண்டை குறை கேட்டு கேட்டு காதெல்லாம் இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு கிக் விட்டதுமே அந்த கூசு நீ ஏன் இப்படி பண்ணுறதுன்னு சொன்னபோது உனக்கு போன டைம் வந்து கொடுத்தது பத்தாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே இருக்க மற்றவங்களுமே இவ ரொம்ப மோசமாக வந்துட்டு பண்ணிகிட்ருக்கா, அந்த இவளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் நம்ம வந்துட்டு கிடைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லா நடிச்சிட்டு நம்ம எல்லாருமே ட்ரிப்புக்கு உள்ளே போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு இடத்துல பிடிச்சி அங்கே தண்ணி விட்டுட்டு நீ இங்கேவே கிடந்து சாவி, இப்போ கொஞ்ச நேரத்தில் உல்ஃபெல்லாம் வந்து உனக்கு அடித்து தின்றோம், அதுக்கப்புறம் பாரு உன் நேரமே என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்றத பேசினதுமே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னமோ ஃப்ரெண்ட் மாதிரி நல்லா பேசுனீங்களே அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த லின் நீ அதுக்கெல்லாம் தகுதியானவளா, நீ வந்துட்டு ஃப்ரெண்டாக இருக்க தகுதி கிடையாது, யாருமே உன்னை எப்பயுமே ஃப்ரெண்டாகவுமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு உல்ஃப் சவுண்டு கேட்டதுமே எல்லாரும் பயந்து ஓடி போயிடுறாங்க. அவளுக்கு என்ன பயம் இருக்க போகுது, அவள் பாட்டு கூல் அங்கே வந்து போயிட்டு அங்கே வந்துட்டு இருக்கா. ஒரு உல்ஃபை பார்த்ததுமே அவள் பாட்டு அங்கே பேசிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேவர் வேணுமே அப்படின்றத சொல்கிறா. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே நெருப்பெல்லாம் பார்த்து வச்சுட்டு அவள் பாட்டு அங்கே கூலாக இருக்கும்போது அங்கே எல்லாம் இதுங்க வந்துட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஓடி வந்துட்டு இருக்குங்க. என்னென்ன உல்ஃபை விட்டு விரட்ட விட்டுருப்பா போல் பயந்து போய் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு பயந்து போவேன்னு பார்த்தா நீ இப்படி கூலாக இருந்துட்டுருக்கியே, எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ண அப்படின்ற
சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு என்ன பயம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் உன்னோட வேலையா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்து அந்த சவுண்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா போல. ஸோ அதை போட்டு காமிச்சதுமே அங்கே அரண்டடிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாருமே அங்கே வந்ததுமே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு குழந்தைங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் வந்ததும் எல்லாருமே சேர்ந்து இவ தான் எங்களை வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எங்களை உல்ஃபுக்கு பின்னாடி இப்படி அலைய விட்டுட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே கோவப்பட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டாங்க. அப்போ அவங்க மாஸ்டருமே அங்கே கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காரு. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, இப்படிலாம் நீ பண்ணுவியான்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோயினோட தாத்தா வந்துடுறாரு. அவர் அங்கே பார்த்ததுமே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுமே வேமா ஓடி போயிட்டு கிராண்ட்பா அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம தாத்தா வந்துட்டு என்னோட பேத்தி காணாமல் போயிட்டானான்னு சொல்லி கேள்விப்பட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு வர வேண்டியதாயிருச்சு. நீங்கள் வந்துட்டு என்ன குழந்தைங்களை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவங்க மாஸ்டருக்கு அங்கே ஷாக் ஆகிட்டு என்ன வந்துட்டு இது உங்களோட பேத்தியா அப்படின்ற சொல்லி கேட்குறாரு. இவர் வந்துட்டு பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ ஒருத்தர் உங்கள் பேத்தி தான் வந்துட்டு எங்கள் பிள்ளைங்க எல்லாத்தையுமே இப்படி அலைய விட்டுட்டாங்க அப்படின்றத சொன்னதும் தாத்தா ஏன்னா என் பேத்தி கண்ணை வச்சு வந்துட்டு என் பின்னாடி வாங்கன்னு ஓடி வர சொன்னாங்களா, ஒரு கேர்ள் பச்சை கேட்டுட்டு இவங்களாம் என்ன பின்னாடி போய் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் அங்கே கோப்பட்டு கத்திட்டு இருக்காரு. இப்படிலாம் புள்ளி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்துட்டு நாங்கள் எதுவும் பண்ணலை, எல்லாமே இவ தான் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாமே கூட்டு சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே தாத்தா வந்துட்டு ஹீரோயின்ட்ட கேட்டதும் தாத்தா நான் எதுவுமே பண்ணலை, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னை எல்லாம் ஏமாற்றி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஏன்னா அந்த அனிமல்கிட்ட கடிச்சு சாவட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இவங்களவே அது விரட்டவுமே பயந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு தாத்தா அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க, இவ போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கூசு உன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது நாங்கள் இப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்ன எவிடன்ஸா, நீங்கள் பேசும்போது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணேன், இப்போ நான் அதை போட்டு காமிக்கிறேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லா பசங்களுக்குமே பயமாயிருது. ஐயோ கடவுளை மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு அது எல்லாமே உண்மைதான், ஆனால் நாங்கள் எல்லாம் போய் பண்ணலை, அந்த கூஸ் தான் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அவளோட மேலே அங்கே பழிய போட்டதுமே அவ்வளோதான் தாத்தாக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. கண்டிப்பாக வந்துட்டு நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இதுக்கப்புறம் என்னோட பேத்திக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது, நீங்கள் வந்துட்டு பிள்ளைங்களை எப்படி ஒழுக்கமாக வளர்க்காம வளர்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு போனதும் அங்கே இருக்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் பயமாயிருது. என்ன வேலை பண்ணி தொலைஞ்சிங்க, அவரை போய் எதுக்க வச்சுட்டீங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம கூசு வந்துட்டு இவ எப்படி இவ்வளோ பெரிய லக்கியா, நான் இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு போனால் இப்படி ஆனான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போங்க தாத்தா நீ வந்துட்டு யாரும் உன்னை புள்ளி பண்ணி விடாத, நான் வந்துட்டு உனக்கு எதுனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ அந்த ரெக்கார்டிங்லாம் என்கிட்ட காமின்னு சொன்னதுமே தாத்தா நான் வந்து போய் தான் சொன்னேன், அவங்க வந்துட்டு அப்படி போய் சொன்ன வயசு தான் அவங்களாவே உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே தாத்தாக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் நினச்சதோட நீ அறிவாளி பொண்ணாதான் இருக்க, பட் நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னை புள்ளியாக விட மாட்டேன், நான் வேற ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் உன்னை போட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயின் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தாத்தா, எல்லாத்தையுமே என்னால் சமாளிக்க முடியும் ப்ளீஸ் அப்படின்றத சொல்கிறா. அப்புறம் அவர் கால்கிட்ட உட்காந்துட்டு எனக்கு உங்களோட லவ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ தாத்தா நீ இப்படிலாம் வந்துட்டு கீழே உட்காந்துட்டு இருக்காத, உடம்பு முடியாமல் போகுது, நீ என்ன ஹெல்ப் வேணாலும் வந்து கேளு, நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோயின் சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டு முதல் ஸ்கூல் கிளம்பு டைம் ஆயிட்டுருக்குல்ல அப்படின்றத சொன்னதும் தாத்தா இன்னைக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, நான் பண்ணவே இல்லை, எனக்கு பண்ணுறதுக்கு பிடிக்கல, நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகல தாத்தா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம தாத்தா வந்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம ரெப்புடேஷன் கெட்டு போயிடாதா, நீ ஃபஸ்ட்டு வர வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்றத சொல்கிறாரு. தாத்தா நான் வந்துட்டு எல்லாத்துலேயுமே 100 மார்க் தான் வாங்கிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு எப்படினாலும் ஃபஸ்ட் தான், இன்றைக்கி ஒரு நாளுக்கு மட்டும் விட்டுறீங்களே அப்படின்றத சொன்னதுமே அதெல்லாம் வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. நான் வந்துட்டு உங்களுக்கு மேஜிக் பண்ணி காமிக்கிறேன், அது மூலமாக எனக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியும்னு சொல்லி அவள் பண்ணதுமே அங்கே தாத்தா அதை பார்த்துட்டு அப்படியே இரிட்டேட் ஆகிருது. இப்படிப்பட்ட மெண்டலாக இருக்காளே அப்படின்றத சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் கோவப்படாதீங்க, நான் சும்மா கிண்டலுக்காக தான் பண்ணேன், நான் வந்துட்டு ரொம்ப ஜீனியஸ் தான், நான் ஸ்கூலில் தூங்கினா கூட அவங்க என்ன நடத்துகிறாங்கன்னு எனக்கு நல்லா கேட்கும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ஷாக் ஆகிட்டு என்னது தூங்குனையா, அப்படி தூங்குறதுக்கா ஸ்கூலுக்கு போகிற அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாரு. மரியாதையை சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே கடுப்பாயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு சரி ஓகே தாத்தா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. அப்போ அவள் போனதுமே அங்கே டீச்சருக்கு கால் பண்ணி எங்கள் பேத்தி வந்துட்டு இன்றைக்கி ஹோம்ஒர்க் சரியாக பண்ணலை, நீங்கள் வந்துட்டு அவளை திட்டாதீங்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவங்க டீச்சர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது. பிறகு ஹீரோயின் ஸ்கூலில் போய் உட்காந்துட்டு இருந்தா. அப்போ அங்கே அந்த லீன் வந்துட்டு திரும்ப புள்ளி பண்ணி பேசிகிட்டு இருக்கான். உன்னோட தாத்தாட்ட சொல்லி எங்களுக்கு எந்த ப்ராப்ளமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கூசுவுமே நீ நல்லா பிஹேவ் பண்ணினா அவங்க 2 பேத்துக்குமே திரும்ப மேட்சுமே ஆகும்ல அப்படின்றத சொல்கிறா. பட் ஹீரோயினுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அவளுக்கு வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி அங்கே வந்து தோணிட்டுருக்கு. பிறகு தாத்தாவை அங்கே வந்துட்டு அவள் மீட் பண்ணிட்டு தாத்தா என்ன எங்கள் மாஸ்டர்கிட்ட பேசுகிறீங்களா, அவர் வந்துட்டு என்னை பாராட்டினான்னு சொன்னதுமே என்ன பாராட்டினாரா, நீ ஸ்கூலில் நாள் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கியாமே அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான்
தூங்கினா கூட எனக்கு வந்துட்டு எல்லாமே தெரியும் தாத்தான்னு சொன்னதுமே, ஓ உனக்கு எல்லாம் தெரியுமா, இந்த நான் வந்துட்டு இந்த ஷீட் வச்சுருக்கேன், இதில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி காமின்னு சொன்னதும், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொன்னதும், நீ பண்ண அப்படின்றத சொல்கிறாரு. அவர் பார்த்தா அவர் ரீட் பண்ணி முடிக்கவங்களையுமே பண்ணியிருந்தாங்க தாத்தான்னு கையில் கொடுத்ததுமே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இது எப்படி நீ வந்து பண்ணன்னு சொன்னதும், நான் தான் சொன்னேன் எனக்கு வந்துட்டு ஜீனியஸ் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அவங்க தாத்தா வந்துட்டு, நீ என்னை சீட் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு நான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறேன் டியூஷனுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து டீச்சர்ஸ்க்குலாம் வந்துட்டு அவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களா கிளாஸ் எடுத்ததுமே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு எப்போவோ தெரியும், இவங்க ஏன் இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்காங்க, இவங்களுக்கு தெரியறத விட எனக்கு அதிகமாகவே தெரியுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தூக்கம் வேற வந்துட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம தாத்தாவை மீட் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே, உங்கள் பேத்தி வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அந்த பொண்ணுக்கு எங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் கூட தெரிஞ்சிருக்கு, அவள் ரொம்ப பெரிய ஜீனியஸ் அப்படின்றத சொன்னதும் அப்போ தாத்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு காசை கொடுத்து மடக்கிட்டா போலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டுருக்காரு. நீங்கள் எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ அங்கே ஒரு டீச்சர் மட்டும் அவள் வந்துட்டு உண்மையிலே ஸ்டூபிட் கிடையாது, பட் வந்துட்டு அவளுக்கு சைக்காலஜிக்கலாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் அவங்கள மீட் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா, மெடிசன் போட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ எனக்கு அப்பா வாங்கணும்னு ட்ரை பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். நீ வந்துட்டு நல்ல ஒரு டீச்சராக வந்துட்டு அவளுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதுமே, நீங்கள் ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி பண்ணது இல்லையே அவன் கேட்டதுமே, நீங்கள் வந்துட்டு பையங்க அவள் பொண்ணு அவள் லைஃப்பை நல்லபடியாக அமைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ, நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கூ ஃபேமிலி வந்துட்டு அவளை ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அவளுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடந்ததுமே அந்த பையன் அவங்க சொந்த பொண்ணு கிடச்சதுமே அதையுமே மாற்றிட்டாங்க. ஸோ அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த வாசி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, அவளுக்கு வந்துட்டு நீங்கள் பாசமாக வந்துட்டு நடந்துட்டீங்கனாலே போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அங்கே தாத்தா கேட்குற மாதிரி இல்லை, நீ வந்துட்டு வை காலை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ நான் வந்துட்டு என் பேத்தி கிடச்சதுல ரொம்பவே ஹாப்பி தான், பட் அவள் வந்துட்டு லைஃப்பை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறது என்னோட கடமை இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே வந்துட்டு கவலையாக நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கவுமே தாத்தாக்கு பார்த்துட்டு ஹாப்பிட்டு அங்கே போய் பார்த்தா அவங்க ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்ருக்கா. நீ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் எதுக்காக சாப்பிட்டுட்ருக்க, இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதும் தாத்தா ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதும் அங்கே பிடிச்ச ஒரு இழுக்கும் போது பேக் கீழே விழுந்தா அதுக்குள்ளே வந்து அங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸாக இருக்குது, புக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இப்படி வந்து ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கியா, நீ வந்து என்ன மாதிரி பண்ணிட்டுருக்க, ஸ்கூலுக்கு போய் படிக்காமல் நீ இப்படி வேலையாக பண்ணிட்டுருக்க, நீ எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து பிடுங்கிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் சோகமாயிட்டு, நான் இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு பிரோஜனம் கிடையாது, இவ்வளோ காசு இருந்தும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அங்கே எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவள் ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லின் வந்துட்டு எப்படி காப்பி அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே அந்த பேப்பரை தூக்கி நம்ம ஹீரோயினை மாட்ட வைக்கலான்னு சொல்லிட்டு எரியும் போது அவள் பின்னாடி அடிச்சு தள்ளினதில் அவன் மேலே வந்து விழுந்துடுது. இப்போ அவங்க டீச்சர் வந்து என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு கேட்டதுமே இது எல்லாம் அவளோட வேலை தான் அப்படின்றத சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் நீயே வட்ட ஃபெயில் ஆகிட்டுருப்ப, நான் வந்துட்டு உன்கிட்ட போய் கேட்க போகிறான்னு சொன்னதுமே எல்லாருமே அங்கே வந்துட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்போ அங்கே சண்டே பார்த்துட்டு அங்கே டீச்சர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளோ பெரிய இடத்து பொண்ணுன்னு தெரியும், ஸோ வந்துட்டு பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே லிண்டா வந்து ஃப்ராட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு கிளம்பு, இங்கெல்லாம் வந்துட்டு நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளும்போது அங்கே நம்ம ஹீரோயின் நீ போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு டாட்டா காமிக்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே டிரைவர் வந்துட்டு தாத்தா இன்னைக்கு உங்களை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே 2 பேட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பர்சன் உள்ளே போனால் அவன் ட்ரக் ஏதோ கொண்டு போயிருக்கான், எனக்கு என்னமோ இந்த கம்பெனி வந்துட்டு இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்க போகிறது கிடையாதுன்னு தோணுதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வேமா அங்கே வந்து உள்ளே ஓடிட்டுருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது நான் வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அவங்க தாத்தாட்ட நாங்கள் வந்துட்டு இங்கே ட்ரக் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு வந்திருக்கோம், நாங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணணும்னு சொன்னதும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே எல்லாத்தையுமே செக் பண்ண பார்க்குறாங்க. பட் வந்துட்டு எதுவுமே கிடைக்கலன்னதுமே சாரி கேட்டுட்டு அவங்க இருந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே எப்படி இங்கே ட்ரக் இருந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு வந்துட்டு அது தெரிஞ்சிச்சு தாத்தா, நீங்கள் ஆனால் கவலைப்படாதீங்க, அதை எல்லாத்தையுமே எரிச்சாச்சு அப்படின்றத சொன்னதுமே அங்கே டிரைவர் இன்றைக்கி வந்துட்டு நல்ல வேலை நீங்கள் பொழைச்சிக்கிட்டீங்க, இல்லைன்னா உங்களை ட்ரக் கேஸில் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே தாத்தா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இன்றைக்கி வந்துட்டு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போவேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் சாப்பிடணும் நல்லா தூங்கணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டு தாத்தாக்கு அங்கே நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. கடவுளை இவ ஏன் தான் இப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்குமே இந்த வியர்டான பிஹேவியர்லாம் பார்த்துட்டு அவருக்குமே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. தாத்தா அங்கே வந்து பார்க்கும்போது அவள் ஃபோனை வச்சு நோண்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு எந்த வேலையும் பண்ணாத இப்படியே பண்ணிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ ட்ரிப்புக்காக போக வேண்டியது இருக்குது, உன்னோட செகண்ட் அங்கிள்கிட்ட நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் உன்னோட சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உன்னோட தேர்ட் அங்கிளுமே பார்த்துக்குவான், ஸோ நீ வந்துட்டு எதுவும் வந்து தேவையில்லாமல் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நீ அவங்க கூட சேர்ந்து நல்லபடியாக இருக்கணும், அவங்க வந்துட்டு இப்போ உன்னை கூட்டிகிட்டு போக வருவாங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினும் ஓகே தாத்தா அப்படின்றத சொல்லிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே வந்ததுமே அங்கே அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு பின்னாடி ஏதோ சொல்ல வர்றாரு. பட் வந்துட்டு
வந்துட்டு நம்ம ஹீரோயின் நான் பத்திரமா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் ஒன்றும் உன்னோட செகண்ட் அங்கிள் கிடையாது, நான் தேர்ட் அங்கிள், நான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன்னு சொன்னதும் எனக்கு அது தெரியுமே அப்படின்றத சொல்கிறா. எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன் தெரியாது, உன்னை பற்றி தான் வந்து ரொம்ப தாத்தா கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்காரு, உனக்கும் அவருக்கு வந்துட்டு எதுவுமே ஒத்து வராது, நீ எப்பயுமே வந்துட்டு ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு சும்மா கோமாளி மாதிரி சுற்றிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவனை பற்றிட்டு எல்லா விஷயங்களையுமே அவன் வந்துட்டு புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவன் வந்துட்டு என்னை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சு வச்சிருக்காளே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கே இல்லை அப்படின்றத சொல்லி கேட்டதும் அப்போ அவன் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு சரி ஓகே இப்போ உன்ட்டே ஏதாச்சும் காசு இருந்தால் எனக்கு கொடுன்னு சொன்னதுமே என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுக்குறா. அதையுமே வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் அங்கிள்கிட்ட கால் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணை இப்போ கூட்டிகிட்டு போயிரு அப்படின்றத சொன்னதுமே என்னால் அவளை எனக்கு கூடலாம் வச்சுட்டு இருக்க முடியாது, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருந்துட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் நான் எப்படி கூட்டிகிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு அவனுமே ஒத்துக்க மாட்டான். நான் வந்துட்டு உனக்கு 50 மில்லியன் கொடுக்குறேன், நீயே கூட போய் வச்சிருன்னு சொன்னதுமே அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே வீட்டை போய் பார்த்தா ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான் நம்ம ஹீரோயின். என்ன இதெல்லாம் அப்படின்றத சொன்னதும் வீடெல்லாம் சுத்தம் இல்லாமல் தான் இருக்கும், நீ தான் க்ளீன் பண்ணிக்கணும்னு சொன்னதும் என்னை நீங்கள் வந்து கெஸ்ட்டாக தங்க வைக்க வர வச்சியா இல்லாட்டி நீ நேனியாக கூட்டிகிட்டு வந்தியான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் சரி ஓகே நீ இந்த ரூம்குள்ளே போய் வந்து ரெஸ்ட் எடு, இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறான். உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி ஒரு முக்கியமான ரியாலிட்டி ஷோ இருக்குது, அதில் நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதில் வந்துட்டு உனக்கு காசுமே கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபஸ்ட் அவன் முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ எப்படியாச்சும் பண்ணு அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அங்கே ரியாலிட்டி ஷோ பண்ணுறதுக்கு அங்கே ஷூட்டிங் வந்ததுமே நம்ம ஹீரோயின் பார்த்தா ஏதோ ஜாம்பி மாதிரி அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அதை பார்த்து அங்கே எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே தேர்ட் அங்கிளுமே பார்த்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து பயந்து போயிடுறான். நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதான் இப்படி ஆயிடுச்சு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன தூக்கன்னு சொன்னதும் அவனும் அதே மாதிரியே பண்ணிடுறான். அங்கே இருக்கவங்களுக்குலாம் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுமே அவங்க கூட சேர்ந்து ஆக்ட் பண்ண போகிறாங்களா இதுலன்னு சொன்னதுமே அவன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு உண்மையிலேயே உங்க கூட இருந்த பொண்ணு வந்து பர்ஃபெக்டாக வந்து இருந்தாங்க, அந்த நெஃப்யூ வந்து நீ கூட சேர்ந்து வந்து ஆக்ட் பண்ண வச்சேன்னா உனக்கு வந்துட்டு பார்ட்னர் கிடைச்ச மாதிரி இருக்கும், என்னால் உனக்கு பார்ட்னர்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது, நீ பேசாமல் வந்துட்டு அவட்ட ஃபோனை கொடு, நான் சொல்கிறேன் நிறைய உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுத்துமே அவன் பேச சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி அவன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்கிறா. அப்போ அவன்கிட்ட நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கோ, எனக்கு உடல் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய பொருள் வேணும், எனக்கு தூக்கம் வந்து வேணும், அது இருந்தால் தான் நான் வருவேன்னு சொன்னதுமே ஏன்னா ரியாலிட்டி ஷோவில் போய் தூங்கிட்டு இருப்பாங்களான்னு சொன்னதும் டைம் இருக்கும்போது கிடைச்சா தான் நான் வருவேன்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். பட் என்னை அசிங்கப்படுத்த பட்டாத தாயேன்னு சொல்லிட்டு அவளை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இவளுமே என் கூட சேர்ந்து அதில் கலந்துக்க போகிறான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க கேட்டதும் அவங்க ஃபன்னியாக பேசினதுமே என்ன பேச்சு இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரி ஓகே இப்போ நம்ம ரியாலிட்டி ஷோ வந்துட்டு பண்ண போகிறோம், எல்லாமே வந்து லைவாக இருப்போம், எதுவுமே கட் ஆகாது, ஸோ நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லும்போது அங்கே கூசுவும் அந்த லின்னுமே வந்திருக்காங்க, இன்னொரு பேருமே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போன டைம் இவங்க தான் ரொம்ப வந்துட்டு ஃபேவரட்டாக இருந்தாங்க, அது இப்போ நடக்க விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப அங்கே வந்து கன்னை வந்துட்டு ஃபன்னாக சொல்லிட்டு இருக்காங்க வேகமாக மாற்ற மாதிரி. அப்போ அந்த லின் ஓவராக சீனை போட்டுட்டு வந்துட்டு பண்ணிட்டுருக்கான். பட் அங்கே வந்துட்டு கன்று வெடிச்சதில் அவன் நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுது, டைம்குள்ளேயுமே அங்கே பண்ணி முடிக்க முடியலை. அவங்க தேர்ட் அங்கிள் நான் போய் பண்ணுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் போகிறேன்னு சொல்கிறா. பட் அவன் வந்து சீனை போட்டுட்டு போய் பண்ணி அவன் நிலைமையுமே மோசமாக போய் டைம்குள்ளேயுமே முடிக்க முடியல. அங்கே எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்போ அந்த கூசு உன்னோட வந்துட்டு பார்ட்னருக்காக நீ வேணாலும் போய் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் இப்போ போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே வேகமாக பண்ணி அதை எல்லாத்தையுமே வந்துட்டு டைமுக்குள்ளே முடிச்சுடுறா. அவங்க வந்து வின் பண்ணிடுறாங்க. அவன் வந்துட்டு நிறைய அங்கே வந்துட்டு பேச்செல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு இன்னொரு பேர் வந்து இந்த பொண்ணு உண்மையிலேயே வந்துட்டு பெரிய அறிவாளியாக இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போ அந்த லீன் ஏகப்பட்ட போட்டி இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய போட்டிகள் நடக்குது, எல்லாத்துலேயுமே நம்ம ஹீரோயினோட டீம் தான் வந்து வின் பண்ணிகிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே வயிற்றை பற்றி எரிஞ்சிட்ருக்கு. காட்டுக்குள்ளே போய் அங்கே இன்னொரு காம்படிஷனுமே பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த லீன் வந்துட்டு கண்டிப்பாக இது அவங்களால முடியாது அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே பார்த்தா அதுலேயுமே அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. பிறகு அங்கே வந்துட்டு சாப்பாடு டைம் வந்துட்டு பிரேக் விட்டுட்டு இன்னொரு காம்படிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு என்னால் இப்போதைக்கு எதுவுமே முடியாது, நீ போய் பண்ணிக்கோ, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்றத சொல்லிடுறா. அங்கே காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. பட் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கா, இவன் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க வந்துட்டு அவன்
அவன்கிட்ட ஏற்றி விடுறாங்க. உன்னோட பார்ட்னர் என்ன இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன் வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து இப்போ நல்லா ஏற்றி விட்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் வேலையை ஏதோ பார்த்துட்டு போங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு எல்லாத்துலேயும் தோற்று போயிட்டீங்க, இப்போ எதுக்கு வெட்டி பேச்சு பேசுகிறீங்க, இப்போ இதில் ஜெயிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறா. அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், பாரு அவங்க வந்துட்டு எல்லாமே நிறையா கலெக்ட் பண்ணிட்டாங்க, என்னால் வந்துட்டு இன்னுமே அவ்வளோ பண்ண முடியல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னால் இப்போதைக்கு முடியாதுப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், நான் கொஞ்சம் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் தான் எதுனாலும் பண்ண முடியும் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி எந்திரிக்கிறா, என்ன தூங்கி முடிச்சிட்டா, இப்போ போய் ஒர்க் பண்ணலாமான்னு சொன்னதும் அங்கே பாரு அப்படின்றது சொன்னதுமே அங்கே பார்த்தா நிறைய கார்பேஜாக இருக்குது. அதை பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி கிடச்சிச்சின்னு சொன்னதும் நான் உங்களோட அதை திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறா. இன்னும் கூசுமே இங்கே சண்டை போடுறாங்க, அனிமல்ஸோட சவுண்டெல்லாம் கேட்க வச்சு தான் எங்களை எந்த பயமுடுத்தி இந்த பொருளை நான் திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் எந்த பொருளையும் திருடக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு வேணா எங்கே திருடி இருக்க வேண்டியதானே அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே பொருளெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அதை எல்லாமே அங்கே பார்த்துட்டு தான் இருக்கா. அங்கே டைரக்டர்கிட்ட போய் அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான், இவங்க வந்து எங்களோட பொருளெல்லாம் திருடிட்டு வந்துட்டாங்க, நீங்கள் முதல் கேளுங்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்து திருடினேன்னா அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுமே அதே மாதிரி தானே பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொரு விஷயம் இதில் வந்து எந்த ரூல்ஸுமே போடலையே, யாரோடதையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே டைரக்டர் அங்கே பூனைக்குட்டிகிட்ட வந்துட்டு அவள் பாசமாக நடந்துக்கிட்ட விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அனிமல்ஸ்டே இவ்வளோ பாசமாக இருக்கிறவ எப்படி வந்துட்டு மனுஷங்களுக்கு போய் தப்பு பண்ணுவா அப்படின்றத சொல்லிட்டு நான் இப்போ வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், நீங்கள் தான் வின்னர்னு சொல்லிடுறாரு. அங்கே 5 மில்லியன் காசு அவங்களுக்கு கிடச்சிருது. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு, அவங்களுக்கு ரொம்பவே கவலையாயிருது. கடைசியில் இவ போய் எங்கள் வின் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த டைரக்டர் ஒருவேளை வந்துட்டு அந்த குடும்பத்தோட சேர்ந்துட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காளோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம தேர்ட் அங்கிள் வந்து சொல்லிட்டு இருக்கான், உண்மையிலேயே வந்துட்டு ஒன்றால் எனக்கு ரொம்பவே லக்காயிருச்சு, நான் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் தாத்தா வந்து கேட்டார், நீங்கள் ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டீங்களா இல்லையான்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு என்னை ஹோம்ஒர்க்குன்னு சொல்லிட்டு வேறுபேற்றிச்சுக்கா, அதை என்னை நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவர் எப்பயுமே உங்களை லைவாக பார்த்துட்டு தான் இருக்காரு, நீங்கள் வந்துட்டு நல்லா சாப்பிட தூங்குவோமா இருந்துட்டுருக்கீங்களா, வீட்டுக்கு வந்ததுமே அவர் ஹோம்ஒர்க்லாம் செக் பண்ணுவாரா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அவள் கையில் வச்சுருந்தா ஜூஸே கீழே விழுந்துருது. அவங்க தேர்ட் அங்கிள் நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, ஹோம்ஒர்க் தானே பண்ணிட்டா போச்சு, நானுமே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஆனால் வந்துட்டு நான் ஹோம்ஒர்க் நோட்டவே உன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலையே அப்படின்றத சொல்கிறா. நீ ஏன் எடுத்துகிட்டு வரல அப்படின்றத கேட்டதும் எனக்கு பிடிக்கலப்பா பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் பேசாமல் யாராச்சும் ஹையர் பண்ணிடவான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் சிரிச்சிட்ருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே வந்து அப்படியே அசிஸ்டண்ட்டை பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது 2 பர்சன் அவளை வந்து அங்கே கிட்னாப் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை கட்டி வச்சிருக்கும் போது நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன என் மேலே ஆசைப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டீங்களா, என்னை ரேப் பண்ண போகிறீங்களான்னு சொன்னதும் நீ எவ்வளோ சின்ன பொண்ணு, நாங்கள் போய் உங்களை ரேப் பண்ண போகிறோமா, எங்களுக்கு வந்துட்டு காசு தேவைப்படுது அதனால தான் தூக்கிட்டு வந்தோம்னு சொன்னதும் நீங்கள் போய் ஏன் பிரதர்ஸ் என்னை தூக்கிட்டு வந்தீங்க, எனக்கே காசு கிடைக்காது, அந்த வீட்டில் வந்துட்டு என்னை வேலைக்காரியாக தான் வச்சுட்ருக்காங்க, எனக்கு கொஞ்சோண்டு தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு என்னோட அங்கிள்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு காசுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அந்த 2 இடியட்ஸுமே அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்ட மொதல் ஆள் நீ தான் சொல்லிட்டு நான் எத்தனையோ கிட்னாப்பர்ஸாக பார்த்துருக்கேன், ஆனால் உங்களை மாதிரி கிடையாது பிரதர்ஸ், எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் கிடைச்சா கொடுங்களேன், எனக்கு பசிக்குதுன்னு சொன்னதுமே அவங்க கையெல்லாம் கழட்டி விட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத சிஸ்டர், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டதுமே அவள் பெரிய லிஸ்ட்டாக சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க வாங்கிட்டு வந்து அங்கே நிறைய கொடுத்துட்ருக்காங்க. என்ன வேணாலும் கேட்டு நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னதும் அவள் பார்த்தா என்னென்னத்தையும் அவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்கா. அவங்க வந்துட்டு அட கடவுளே, இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, சோத்தை கண்டதே இல்லையா, இவ இப்படிலாம் அலைஞ்சிட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. கையில் வச்சு இந்த காசை பூரா செலவழிக்க வச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே போலீஸ் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்கே தேர்ட் அங்கிளுமே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், இவ்வளோ கிட்னாப் பண்ணிட்டு வந்தது எங்களோட தப்பா, வந்த நிமிஷத்தில் எல்லா காசையுமே எங்கிட்ட வந்து பறிச்சிட்டா, அவங்க அங்கிள் சோறே கொடுக்க மாட்டாரா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப அசிங்கமாக பேசுனதெல்லாம் சொன்னதுமே அங்கே அவங்க தேர்ட் அங்கிள் நீ என்னை பற்றி இப்படியா பேசி வச்சிருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு கொஞ்சம் பசிச்சிருச்சா, வேறு வழி இல்லாமல் இப்படி பேச வேண்டியதாகிடுச்சு அப்படின்றத சொல்கிறா. அப்போ கொஞ்ச நேரத்தில் எங்கள் தாத்தாவுமே வந்துடுறாரு. அப்போ தாத்தா வந்துட்டு அங்கே ரொம்ப கவலைப்படுறாரு, நீ எதுக்காக வந்துட்டு ரியாலிட்டி ஷோக்கில் அவளை கூட்டிகிட்டு வந்த, உன்னால தான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கூசுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே கோப்பட்டு திட்டிகிட்டு இருக்காரு. நீ என்ன வந்து நினச்சிட்ருக்க, எதுக்காக நீ அவளை போய் அங்கே வந்து அதில் கலந்துக்க வச்ச, நீ வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சி செம திட்டி விழுந்துட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிச்சிட்ருக்கா. தாத்தா அந்த கிட்னாப்பர்ஸை பார்த்து நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன், ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட இப்படிலாம்
இப்படிலாம் வந்து கோவமா பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அப்பாவி மாதிரி பேசுனதுமே அங்கே தாத்தாக்கே வந்துட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகிருது. எதுக்காக இப்படி ட்ராமா பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு யாரை கேட்டு போய் கலந்துக்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தாத்தா வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தாத்தா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எதையோ பேசி சமாளிச்சிட்டு இருக்கா. ஆனால் அவர் ரொம்ப கோவப்பட்டு அவங்களையுமே பிடிச்சி திட்டாரு. எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லை, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த பாருங்க அவங்க எந்த ஹோம்ஒர்க்குமே பண்ணலன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அதை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒழுங்கு மரியாதையாக ஹோம்ஒர்க்கை வந்து 6 டைம் எழுது, இல்லைன்னா இன்னைக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க தேர்ட் அங்கிள்கிட்ட நம்மளுக்கு காட்டில் கிடைச்ச பொருளெல்லாம் எங்கன்னு சொல்லும்போது அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதில் வந்து நிறைய வந்து ஜுவல்லரிஸ்லாம் கிடச்சிருக்கு. இது வந்துட்டு எங்களுக்கு காட்டில் கிடச்சிச்சு, அதனால தான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒருவேளை நீங்கள் பேங்க்ராப்ட் ஆகிட்டீங்களா, இதை எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்னதும் அம்மா தாயே எனக்கு எதுக்குமா அந்த நிலைமை வரணும்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஒரு டீல் வந்து போட போயிருக்கான். அப்போ வேணான்னு சொன்னால் கேட்காம பண்ண போனதுமே அங்கே ஒரு சாமியார் மாதிரி போயிட்டு இதை பண்ணேன்னா உனக்கு ப்ராப்ளம் ஆயிரும்னு அவள் சொல்லியிருக்கா. இதெல்லாத்தையும் அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ரூமில் போய் பார்க்கும்போதுமே அங்கே நிறைய வந்துட்டு பொருளெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இவ தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சுக்குது. உனக்கு ஃப்யூச்சரை பற்றி தெரியுமான்னு சொல்லிட்டு இப்போ கேட்டதுமே எனக்கு ஃப்யூச்சரை பற்றிலாம் தெரியாது, நான் சும்மா தான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ தாத்தா நீ போ அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அங்கே சாப்பிட போகும்போது தாத்தா நீ என்ன கவுந்துட்டே இருக்க, முகத்தை நிமித்து அப்படின்றத சொன்னதும் பார்த்தா மூஞ்சி வாயெல்லாம் வீங்கி போயிருக்கு. அதை பார்த்துட்டு அவள் சிரிச்சுட்டு இதுக்கு தான் அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடாதான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டா அவள் மூஞ்ச பாரு அப்படின்றத சொன்னதுமே அவருமே பார்த்து சிரிச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே இன்சல்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு அங்கே அந்த கூசும் அங்கே நம்ம லின்மே பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தா அந்த கூசு தான் அவங்கள ஹையர் பண்ணியிருப்பா போல கிட்னாப் பண்ணுறதுக்காக. அவங்க என் பேரை சொல்லிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிட்டுருக்கா. இன்னொரு விஷயம் என்னென்னா அவள் வந்துட்டு ஏதோ ஒரு டீல் மாதிரி வந்து பண்ணி அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், பட் இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு கவலைப்படாத, உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம சூப்பராக ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பிறகு பர்த்டே பார்ட்டியுமே அங்கே வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்குமே அதே நாள் தான் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் இங்கே லைவாக ஒளிபரப்பாகுது. நம்ம ஹீரோயின் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. இவ தான் அந்த வீட்டோட பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு கிரீடமே வச்சு அவளை வந்துட்டு அங்கே அறிமுகப்படுத்தினதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப வயிற்றை பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அப்போ லின் நீ எதை பற்றி ஏன் யோசிச்சுட்ருக்க, நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு பார்த்தா அதில் வந்துட்டு 90 பாயிண்ட் வந்துட்டு கிடச்சிருது. அவள் ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிடுறா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அந்த இது கேட்டதுமே எனக்கு வந்துட்டு அவட்ட இருக்க குவாலிட்டி எனக்கு வேணும்னு சொன்னதும் அவள் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்றாங்க. பிறகு அங்கே வந்து ஸ்டேஜுக்கு போய் அவள் பேச போனால் அவள் வந்துட்டு அங்கே பேசவே முடியல. ஏதோ வந்துட்டு ஒரு மாதிரியா வந்துட்டு அங்கே சவுண்டு வந்துட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிட்டு வேமா அங்கே இருந்து போயிடுறா. அவங்க அப்பா இந்த மைக்கில் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிக்கிறாரு. அப்போ அந்த லின் நான் வந்துட்டு எதுக்காக ஷீஹாவை போய் வேணான்னு சொன்னேன், இவளை போய் சூஸ் பண்ணது நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் உங்களுக்காக நான் இன்றைக்கி சூப்பராக வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்ற செட்டு போகிறா. அங்கே தாத்தாட்டையுமே நான் வந்துட்டு உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் தாத்தா, நீங்கள் வாங்க அப்படின்ற சொல்கிறா. ஃபேமிலி எல்லாத்தையும் ஒரே இடத்துல உட்கார வைக்கணும்னு பண்ணிட்டுருக்கா. அப்போ அவங்க 2 அங்கிள் அப்புறம் அவங்க தாத்தா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அவள் ஒரு மாடலாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு நின்னதுமே என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே மைக்கோடு நிற்கிறத பார்த்துட்டு அவ்வளோதான் எல்லாத்துக்குமே ரொம்ப பயமாகிருது. என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்றத சொல்லும் போது அவள் பாட்டு பாட ஆரம்பித்ததுமே பயந்து அடிச்சுட்டு எல்லாருமே அங்கே வந்து ஓடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அந்த குசுவை காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க. ஓமே நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, இதெல்லாம் மறந்துடுவாங்க ஆளுங்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே வந்து போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ண வந்ததுமே எதுக்காக நீங்கள் இங்கே வந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் இல்லீகலாக வேலை பண்ணிகிட்ருக்கீங்களா அதுக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸுமே அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளே போயிடுறா. நீ வந்து சொன்ன எனக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கணும், நான் எல்லாமே வந்துட்டு இப்படி உள்டாவாக போதேன்னு சொன்னதும் நான் சொல்கிறத போய் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. பிறகு இங்கே பார்த்தா வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனதுமே லினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த அவகாசமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவமாக போயிடுறான். பிறகு அங்கே நம்ம கூசு திரும்ப சிஸ்டர்கிட்ட போயிட்டு நான் வந்து நீ சொல்கிற மாதிரி தானே பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் ஏன் எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்க மாட்டேது, என்னோட லைஃப் ஏன் இப்படி போயிட்டுருக்கு, நான் தானே இதில் மெயின் ஹீரோயின் சொன்னதுமே நான் சொல்கிற ஐடியாவை பண்ணு, நீ வந்துட்டு அந்த மெயின் ஹீரோ கூட சேர்ந்து இன்றைக்கி ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ அங்கே அவன் பார்த்தா இன்றைக்கி நான் அவள் கூட வந்துட்டு எப்படியாச்சும் பேசி வந்துட்டு கனெக்ட் ஆகணும், நான் வந்துட்டு தப்பு பண்ணிவிட்டேன் அவளை விட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவன் யோசிச்சுட்ருக்கான். பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பிட வரும்போது எல்லோரும் தூங்கி வழிகிறாங்க. எதுக்கு தாத்தா இப்படி எல்லோரும் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நைட்டு ஃபுல்லாக நீ எங்களை தூங்க விட்டேன், உன் பாட்டை கேட்டு நைட்டில் எங்களுக்கு தூக்கத்தில் கூட அந்த பாட்டு தான் கனவுல வந்துட்டு பயமாக இருந்துச்சு, இதுக்கப்புறம் நீ பாட்டு பாருன்னு சொல்லிட்டு மட்டும் மைக் எடுத்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க.
நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் அங்கே வந்துடுறான். ப்ளீஸ் எனக்கு நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், ஓ உன்னோட கூஸ் என்னென்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் மரியாதை இங்கேருந்து போயிரு, இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அடித்து விரட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் தாத்தா நீ ஏன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொன்னதும், அவன் இந்த கூ ஃபேமிலி என்னை கஷ்டப்படுத்தும் போது தாத்தா கூட சேர்ந்து அவனுமே அவங்களுக்கு தான் ஜாலரை அடித்தான். இப்போ அவங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து இங்கே வந்திருக்கானா, எனக்கு அவன் தேவை கிடையாது தாத்தான்னு சொன்னதுமே நம்ம தாத்தா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. உண்மையிலேயே நீ வந்துட்டு கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்க, உனக்கு நான் எப்பயுமே பக்கபலமாக இருப்பேன் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கூஸோட ஃபேமிலியை நீங்கள் அரெஸ்ட் பண்ண வச்சிங்களான்னு சொன்னதும், ஆமாம் அவங்க புள்ளி பண்ணதை நான் எப்படி மறந்து போவேன், கண்டிப்பாக அவங்க பண்ண எல்லா தப்புமே வந்துட்டு அங்கே ஆதாரமே கிடச்சிருச்சு, ஸோ அதனால தான் உள்ள தூக்கி போட்டாச்சு அப்படின்றத சொல்கிறாரு. தாத்தா நீங்கள் வந்து என் மேலே கோவமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறீங்க, பட் என்னை நீங்கள் ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும் தாத்தான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க அவருமே. நீ வந்து புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அது போதுமா அப்படின்ற சைட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. நைட்டு திரும்பவுமே அங்கே நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணிட்டேன் அந்த லின், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு தான் அவள் கூட போயிட்டேன், ஆனால் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது அந்த கூஸ் அங்கே வந்துடா, நீ வந்துட்டு என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது என்கிட்ட இருந்து நீ விலகியப்போ நான் வந்துட்டு இவ்வளோ தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட பின்னாடியே போனதுமே என்கிட்ட இருந்து அது எல்லாத்தையுமே அவள் பறிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர்கிட்ட போய் அவள் சொன்னதுமே, நான் சொன்ன வேலையை நீ பண்ணியா, ஃபஸ்ட்டு அந்த மெயின் லீடோட போய் நீ ஒன்றா இருந்தால் தான் உன்னோட பாயிண்ட்ஸ் எல்லாமே உனக்கு வந்துட்டு கூடும் அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு அவளோட பாயிண்ட்ஸையுமே ஏற்றிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினுமே டக்குன்னு அந்த சிஸ்டத்துக்குள்ளே போயிடுறா. அப்போ அந்த சிஸ்டம்லேருந்து நீ எதுக்காக இப்போ என்ன கூப்பிட்ருக்கு அப்படின்றத சொன்னதுமே, நான் சொல்கிற மாதிரி நீ வந்துட்டு பண்ணேன், நான் உனக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும், இப்போ பாயிண்ட்ஸ் வந்துட்டு உனக்கு கம்மியாகிடுச்சின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அதே ரோல் தான் பண்ணிட்டுருக்கா போல். பட் வந்துட்டு எனக்கு எந்த பாயிண்ட்ஸுமே தேவை கிடையாது, நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய லைஃப்பை வந்து அமைச்சுக்கணும்னு நினைக்கிறேன், உன் பேச்சை கேட்டு உன்னோட படியெல்லாம் என்னால் நடக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த சிஸ்டம் நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப நாள் வந்துட்டு நீடிச்சிருக்க முடியாது, நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்றத சொன்னதும், எனக்கு வந்துட்டு உன் மேலே நம்பிக்கைலாம் கிடையாது, எனக்கு ரொம்ப டவுட் தான் இருக்குது, நீ வந்துட்டு என்னை அடக்கி வச்சு என்னை வந்து அடிமைப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன், பட் அதுக்கு நான் வந்துட்டு எப்பயுமே ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அவள் பார்த்தா டக்குன்னு அங்கே வந்து அவள் வந்துட்டு என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ அதிகமாகிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே அவளை போய் மீட் பண்ணிவிட்டு நீயுமே அந்த சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பட் நீ வந்துட்டு ஆனால் இப்படிலாம் தப்பு பண்ணாத, நீ உன்னோட லைஃப் படி வாழ் அப்படின்றத சொன்னாலுமே அவன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த சிஸ்டத்தை வந்துட்டு நீ சொல்கிறபடி எதுவுமே நான் கேட்டு நடக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் அவகிட்ட அட்வைஸ் பண்ணி பார்க்குறா, நீ வந்து உன்னோட விருப்பப்படி உன்னோட லைஃப்பை வந்துட்டு நீ அமைச்சு வாழணும் அப்படின்றத சொன்னதும், நான் தான் இதில் மெயின் ஹீரோயின், ஆனால் வந்துட்டு என்னோட எல்லாரும் உனக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுத்துட்ருப்பாங்களா, எல்லாமே எனக்கு திரும்ப வந்து கிடைச்சாகணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்படின்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அவங்க அந்த சிஸ்டம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு உனக்கு என்ன தேவையோ அதே மாதிரியே பண்ணு, ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கும், உனக்கு என்ன சூஸ் பண்ணுமோ பண்ணுன்னு சொன்னதுமே நெக்ஸ்ட் டே அவங்க வந்து அப்பயுமே அந்த லின் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடியே வந்துட்டுருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே இங்கே பாறை வந்துட்டு இவன் எப்படி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிண்டல் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என் பின்னாடி வராதான்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. அவங்க அம்மா வந்து அவனுக்கு கால் பண்ணிவிட்டு உன்னோட அப்பா வந்துட்டு இப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா, இது எல்லாமே அவளோட தாத்தா தான் இருக்காருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் நம்ம ஹீரோயின்ட்ட போய் நீ வந்துட்டு என்னோட ஃபேமிலி இதில் இன்வால்வ் பண்ணாத, நான் தானே தப்பு பண்ணேன், ப்ளீஸ் நீ வந்துட்டு உன்னோட தாத்தாட்ட சொல்லி நீ வந்து வந்து என்னோட அப்பா வந்து விடவை அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் பண்ணணும், நீங்கள் பண்ண தப்புக்கு தானே உள்ளே போகிறீங்கன்னு சொன்னதுமே நீ இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அடிச்சங்க கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். அப்போ அவங்க தாத்தா கால் பண்ணதுமே உன்னோட பேத்தி உயிரோட வேணும்னா என்னோட அப்பா ஒழுங்காக வந்துட்டு வெளியே விடவை, இல்லைன்னா நான் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவங்க தாத்தா கோவப்பட்டு கத்துறாரு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னடா நினச்சிட்ருக்க என்னை பார்த்தா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அவன் நீ அதுக்குள்ளே எப்படி இருந்துச்சுன்னு சொன்னதும் என்கிட்ட சூப்பர் பவர் இருக்குடா அப்படின்ற சொல்லிட்டு போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் மயக்கமாயிடுறான். நம்ம ஹீரோயின் தாத்தாட்ட கால் பண்ணிட்டு நீங்கள் அவனை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, டாக்ஸி பிடிச்சி நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அவனை போலீஸில் பிடிச்சி போடலாம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தா மாற்றி மாற்றி அங்கே எல்லாருமே வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களால் நாங்கள் கேட்டோம் எங்களால் நீங்கள் கேட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட தாத்தா ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்காரு, என்னோட பேத்தி வந்துட்டு உண்மையிலே புத்திசாலி பொண்ணுன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு படிப்பு விஷயத்தில் மட்டும் நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் சொன்ன மாதிரி நீ படிச்சு தான் ஆகணும்னு சொன்னதுமே அவர் ரொம்ப சோகமாயிட்டாங்க, வந்து பாட்டெல்லாம் பாடுறா. அதை பார்த்துட்டாங்க நான் அங்கே எல்லாருமே தயவு செஞ்சு பாடாதமான்னு சொல்லிட்டு காதை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு கனவு வருது. பார்த்தா அவளோட அந்த வேர்ல்டு வந்து எல்லாமே வெடிச்சிட்ருக்கு, அங்கே வந்து ஆபத்து வந்துட்டுருக்கு, போனால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சிஸ்டம் நீ இப்போ போகிறதுனா போயிடலாம், இங்கே இருக்க லைஃப் வந்து அப்படியே ட்ரெஸ்டாய் ஆயிரும், நீ திரும்ப இந்த வேர்ல்டுக்குள்ளே வர முடியாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் அவள் சொந்த வேர்ல்டை காப்பாற்றி
ஆகணும் இல்லையா? ஸோ நான் வந்துட்டு அங்கே உள்ளே போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு உள்ளே போகும்போது நான் வந்துட்டு இங்கே தாத்தா என்னோட அங்கிள் எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பேன். பட் அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நான் செட்டில் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு அங்கே போய் ஆகணும் என்னோட வேர்ல்டுக்குன்னு சொல்லிட்டு அவளோட உலகத்துக்கு அவங்க வந்துடுறா. அவங்க எல்லாருமே இப்போ சேஃபாக அந்த வேர்ல்டில் இருப்பாங்க. நான் இப்போ என்னோட உலகத்தை காப்பாற்றி ஆகணும். இதுதான் என்னோட வேர்ல்டு. நான் இதை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கை.